அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னா என்ன? அதை பார்க்கும்போதே நீங்க வந்து பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்டார்டு கொஸ்டின்னா துணை கேள்விகள் கேட்கலாம். அன்ஸ்டார்டு கொஸ்டினா என்ன வந்துரும்? துணை கேள்விகள் கேட்க முடியாது. ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. மேலும் மேலும் அதுல வளைச்சு வளைச்சு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க, திரும்ப உங்களுக்கு டவுட் வருது, மறுபடியும் பதில், மறுபடியும் கேள்வி, மறுபடியும் பதில், அப்படி வந்து அதெல்லாம் ஸ்டார்டு கொஸ்டின். அதுவே அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் வந்துரும், அவ்வளவுதான். அதற்கு திரும்பி நம்ம என்ன பண்ண முடியாது? சப் கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. ஆனா இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அந்த பதில் எப்படி வரும் அப்படின்னா எழுத்துப்பூர்வமான பதிலாக இருக்கும். அப்படின்னா என்னது? அந்த பதில வந்து பாராளுமன்றத்திலே வச்சு மைக்ல வந்து பதில் சொல்லிட்டு அமர மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்னவாகும்? அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதற்கு அந்த பதில டைப் பண்ணி டாக்குமெண்ட்டா வந்து எழுத்துப்பூர்வமான பதிலா வந்து குடுத்துறாங்க. அது மாதிரி வந்திருக்கு. சரி, அப்ப ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்னா என்ன? குறித்த கால கேள்விகள் அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒரு கேள்வி வந்து முன்னாடியே குடுத்துருவாங்க. ஆனா 10 நாளைக்குள் பதில் அளிச்சா போதும் அப்படின்னு அதுக்கு ஒரு டைம் பீரியட் குடுத்துறாங்க. ஸோ அப்போ 10 நாட்கள் அவகாசம் கொடுத்து கேள்வி கேட்கப்பட்டா, 10 நாட்கள் அவகாசம் கொடுத்து கேள்வி கேட்கப்பட்டா அதற்கு என்ன பேர் வைக்கிறோம்? ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் அப்படின்னு பேரு. இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ல நம்ம வந்து ரிட்டன் பதிலா, வாய்மொழி பதிலா அப்படின்னா வாய்மொழியில வந்து பதில் சொல்லிருவாங்க. அண்ட் இதுல வந்து துணை கேள்விகள் கிடையாது. இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டினுக்கு வாய்மொழி பதில் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இதுல என்ன கிடையாது அப்படின்னா துணை கேள்விகள் கிடையாது. ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன சொல்றோம்? கேள்வி நேரம் அப்படின்னா பாராளுமன்றம் ஆரம்பிச்ச முதல்ல உள்ள போன உடனே கேள்வி நேரம் தான். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். மொத்தம் 3 டைப் ஆஃப் கேள்வி சொல்றோம். ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு அண்ட் வந்து ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். இந்த கேள்வி நேரத்தை பிரிட்டிஷ் எந்த காலத்தில் அறிமுகப்படுத்துறாங்க? 1892 இந்திய கவுன்சில் சட்டத்தில் அறிமுகப்படுத்துறாங்க. 11 மணி டு 12 மணி 3 மணி நேரம் கேள்வி. என்னென்ன கேள்விகள் சொல்லியிருந்தோம்? ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸ். ஸ்டார்டு கொஸ்டின் என்னது? வாய்மொழி பதில். அப்பவே பாராளுமன்றத்தில் வச்சு வாய்மொழி பதில். துணை கேள்விகள் கேட்கலாமா? கேட்கலாம். திருப்பி அதுக்கு பதில், துணை கேள்விகள், இது மாதிரி போயிடும். அதுவே அன்ஸ்டார்டு கொஸ்டின் என்னது? எழுத்துப்பூர்வமாக பதில். ஒரே கேள்வி, அந்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் வந்துடும். அது அன்ஸ்டார்டு கொஸ்டின். ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் என்னது? ஒரு 10 நாள் அவகாசம் கொடுத்து, ஏன்னா ஏதாவது ஒரு 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 டேட்டா கலெக்ட் பண்றதுக்கான டைம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது 10 நாள் அவகாசம் கொடுத்து அந்த கேள்விக்கு வாய்மொழி பதில், அதுவும் வந்து துணை கேள்விகள் கேட்க முடியாது. என்ன கேள்வியோ அதற்கு பதில் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தா அது வந்து ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்றோம். பட் இதை வந்து பிரிட்டிஷ்காரன் அந்த மாதிரி பண்றான். உங்களுக்கு வந்து எதிரில் என்ன கேள்வி இருக்கு அதை கேட்டுக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறான், அது மாதிரிலாம் பண்றான். ஆனா இதுல ஒரு மாதிரி ஒரு எந்துவாவே இல்லையா? ஏன் எந்துவாவே இல்லை? சும்மா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டோரி சொல்றேன். யாரும் பர்சனலா எடுத்துட்டு அஃபண்ட் ஆகாதீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து கேள்வியை முன்னாடியே கொடுத்துட்றோம், எல்லாரும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ அதுல வந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி இருக்கா? அப்படியே உடனே கேள்வி கேட்டால் தானே பாராளுமன்றத்தில் ஒரு செம வைப் இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, இந்தியன்ஸா புதுசா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் கால்டு பூஜ்ய நேரம், 0 ஹவர். அப்ப என்ன அப்படின்னா, கேள்விகள் முன்கூட்டியே அறிவிக்கப்படாமல் பாராளுமன்றத்தில் வந்து அந்த ஸ்பாட்ல கேள்வி கேட்பாங்க. இதுதான் 0 ஹவர் அப்படின்னு பேர். அப்போ கேள்வி நேரமும் 0 ஹவரும் ஒண்ணுதான். கேள்வி கேட்க போறாங்க, பதில் சொல்ல போறாங்க. கேள்வி நேரத்தில் முன்கூட்டியே கேள்வி கொடுத்துருவாங்க. அந்த கேள்விக்கு பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பதில் சொல்லிடுறாங்க. முன்னறிவிப்பின்றி கேள்விகள் கேட்கப்படும்.